ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி வந்து என்ன வீடியோன்னா வேலை பற்றி தாங்க நான் வீடியோவில் சொல்ல போகிறேன். எதனால் இப்படி வெயில் அடிக்குதுன்னு தெரியலைங்க. ஒடிசாவில் வந்து இப்படி தான் வெயில் அடிக்குமா? ஃபஸ்ட் டைம் நான் இப்போ தான் ஒடிசாவில் வந்து வெயில் அடிக்கிறத வந்து இப்போ தான் வந்து நான் தெரிஞ்சுக்கிறேன். அதை வந்து உங்களுக்கும் வந்து ஷேர் பண்ணலாம்னு நினச்சி நான் வீடியோ எடுத்துன்னு இருக்கீங்க. உங்களுக்கு வந்து வெயிலை பற்றி ஒடிசாவில் வந்து வெயில் எப்படி இருக்குன்னு வந்து நாங்கள் சொல்ல போகிறேன் உங்கள்கிட்ட வந்து. சரி வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். சரி, இப்போ வந்து ஒடிசாவில் வந்து வெயில் வந்து எப்படி இருக்குதுன்னா, தமிழ்நாட்டில் எவ்வளோ கூலர் போட்டாலும் ஃபேன் போட்டாலும் கூட நம்மளுக்கு வந்து வெயில் வந்து அவ்வளோக்கெல்லாம் சரி கொஞ்சம் கூலர் போட்டாலும் கூட கொஞ்சம் அடங்கிக்கும். ஃபேன் போட்டால் கூட கீழ் ஃபேன் வச்சாலும் கூட கொஞ்சம் நல்லா தூங்கலாம், சாப்பிட்லாம், இது மாதிரி இருக்கும். ஏன்னா இங்கே வந்து ஒடிசாவில் வந்துங்க வெயில் கொளுத்துதுங்க. வீட்டுக்குள்ளே இருக்கவே முடியலை. இந்த கூலர் போட்டாலும் குபு குபுன்னு வெயில், அந்த பிசு பிசுன்னு எப்படி இருக்குங்க அது மாதிரி. நான் கீழே கால் வச்சாலே நடந்தாலே ஒரு வீடெல்லாம் பிசு பிசுன்னு இருக்குது. ஓட்டு வீடுங்களா, ஓட்டு வீடு இல்லை, இந்த சிமெண்ட் தகர மாதிரி போட்டிருக்காங்க, அது வீடுங்களா. அதனால் தூங்க கூட முடியலைங்க. என் பையன் பாருங்கள் தூங்கவே முடியாமல் இங்கே வருங்க, வெளியே தான் உட்காந்துருக்கோம். இங்கே வந்து வெளியே தான் உட்காந்துருக்கோம். வீடு இங்கே இருக்குங்களா, வெளியே தான் உட்காந்துருக்கோம். என் பையனை வாங்க இங்கே உட்காந்துருக்கோம். வேர்க்குதுங்க, வெயில்னால என் பையன் தூங்கலை, அழுகுறான். ஒருத்தவன் என்னன்னா வெளியே போய் விளாண்டுட்டு இருக்கிறாங்க, இன்னொருத்தங்க. வெயில் எதுக்கு இப்படி அடிக்குதுன்னு தெரியலங்க. ரொம்ப வெயில் தாங்கவே முடியல. ரொம்ப வெயில் ரொம்ப வெயிலுங்க. மண்டையெல்லாம் புண்ணாக வந்துருச்சு என் பையனுக்கு. வேறு மூஞ்செல்லாம் வேறு கொசு கடிக்குது. கொசுக்கடி வேறு ரொம்ப அதிகம், தாங்கவே முடியலைங்க. மூஞ்செல்லாம் கொசு கடிச்சு எப்படி என் பையனுக்கு எப்படி வச்சுருக்குவாங்க. மூக்கெல்லாம் கொசு கடிச்சு எப்படி வச்சுருக்கு பார்த்தீங்களா? கொசு கடியை பாருங்கள் எப்படி கடிச்சு வச்சுருக்கீங்க. ஏன் தான் ஒடிசாவுக்கு வந்தோமோ, எதனால வந்தோம் அப்படின்னு ரொம்ப ஃபீலிங்காக இருக்குது. இந்த தமிழ்நாட்டில் இருந்தால் கூட நான் ரொம்ப சந்தோஷமாக இருப்பேன். எங்கள் அம்மா என் கூட இருப்பாங்க, என் பாப்பா இருக்கும், எல்லாம் இருப்பாங்க, ரொம்ப சந்தோஷமாக இருப்பேன். இங்கே வந்து என் பையனை தூக்குறதுக்கு கூட வந்து அழுதாலும் தூக்குறதுக்கு கூட வந்து ஆள் இல்லைங்க. நான் ஒரு ஆள் தான் தூக்குவேன். என் பெரிய பையன்னா தமிழ்நாட்டில் தான் பிறந்தான். அவனை தூக்குறதுக்குன்னா எங்கள் அம்மா இருந்துச்சு, என் பாப்பா இருந்துச்சு, எங்கள் அக்கா இருந்தாங்க, எங்கள் அம்மாச்சி இருந்தாங்க, எங்கள் தாத்தா இருந்தாங்க, எல்லோரும் இருந்தாங்க. அழுதாலும் தூக்கிப்பாங்க. ஆனால் இவன் வந்து அப்படி இல்லைங்க. ரெண்டாவது பையன் வந்து அப்படி இல்லை. தூக்குறதுக்கு கூட வேகப்பட்டு சோறு வடிக்கலாம்னு நினச்சிட்டு வடிப்பேன். அப்போ தான் என் பையன் வந்து அழுவான். ஏதாவது குழம்பு செய்யலாம்னு இருப்பேன், அப்போ தான் என் பையன் வந்து அழுவான். அதனாலேயே அழுதாலும் சரி அழுகட்டும், அப்புறம் நம்ம சோறை வடிக்கிறத விட்டுவிட்டு குழந்தைய பார்த்தோம்னா சோறு இங்கே வந்து கொட்டி போயிருங்க, இதனால் ஆகி போயிருன்னு சொல்லிட்டு நானும் என் பையன் கொஞ்சம் நேரம் அழுகட்டும், சோறு இந்த வடிச்சிட்டு அப்புறம் போய் என் பையனை தூக்க வேண்டியதான் சூழ்நிலையாக இருக்குது. எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கும். பையனை அழுக விட்டுட்டு நம்ம சோறு வடிச்சுன்னு இருக்கமே. நம்மளுக்கு சோறு தான் முக்கியமாக. சோறு சாப்பிட்டா தானுங்க நம்மளுக்கு வந்து பையனுக்கு கொஞ்சம் அது பாலுவும். அதனாலே நான் சீக்கிரமாக சோறு ஆக்கிடுவேன். எனக்கு வந்து ரொம்ப பசிக்குங்க, அதனால் சீக்கிரமாகவே சோறு ஆக்கிடுவேன் சாப்பிட்றக்காண்டி. அப்புறம் தான் என் பையனை போய் பார்ப்பேன். என் பையன் வந்து 4 மாதம்தாங்க ஆகுது, இன்னும் வந்து சோறு சாப்பிடலை. சோறு சாப்பிட்ற ஏஜ் இன்னும் வரல. 4 மாதத்துல எப்படி நீங்களே சோறு சாப்பிட முடியும் சொல்லுங்கள்? அதனால் பெரியவன் சோறு சாப்பிடான். அவனுக்கு வந்து 6 மணி ஆனாலே சோறு கொடுமா, குழம்பு கொடு, ஏதாவது முட்டையை கொடு. முட்டை தாங்க சாப்பிடான் டெய்லியும். சோறு கொடு, முட்டை கொடு. நைட்டில் ஆனால் பால் குடிப்பாங்க. அதே இவனுக்கு ஒரு பெரிய வேலையாக போச்சு இங்கே. அதனாலேயே நான் சோறு வேலைன்னா செஞ்சிருவேன் இங்கே. இருந்தாலும் எனக்கும் ரொம்ப பசிக்கும். எங்கள் வீட்டுக்காரர் வந்து 10 மணிக்கு தான் வருவாங்க. 10 மணிக்கு வந்து சாப்பிட்டு 10 மணிக்கு சாப்பிட்டு அவங்க 10 மணி ஆகும் ஒரு நாளைக்கு 11 மணி ஆகும், ஒரு நாளைக்கு 12 மணி கூட ஆகும். நைட்டில் தான் வருவாங்க. அதை முடிக்க நான் தூங்காமல் முழிச்சு டிவி தாங்க பார்த்துன்னு இருப்பேன். ஏதாவது பொழுதுபோக்குறதுக்கு நாடகம் அப்படி பார்த்துன்னு இருப்பேன். அப்புறம் எங்கள் வீட்டுக்காரர் வந்தோடனே எங்கள் வீட்டுக்காரர் சோறை கொடுத்துட்டு சாப்பாட வச்சுட்டு அப்புறம் அவரும் தூங்கிட்டு நானும் தூங்குவேன். அப்புறம் எங்கள் வீட்டுக்காருக்கு சோறை கொடுத்துட்டு சாப்பிட்டு தூங்குறக்குள்ளே என் பையன் எந்திரிச்சு அழுக ஆரம்பிச்சிடுவான். நம்மளுக்கு எங்கெங்கே தூக்கமாக இருக்குது, தூக்கமே இல்லாமல் இங்கே இருந்து கண்ணெல்லாம் எப்படி வீங்கி போய் இருக்குன்னு பார்த்தீங்களா? கண்ணெல்லாம் வீங்கி போயிருக்கு, தூக்கமாகவே இல்லை. மதியானம் தூங்கலாம்னு நினச்சா மதியானம் போனால் வெயில் தாங்க முடியலை. மேலெல்லாம் வெயிலாக இருக்குது, மூஞ்செல்லாம் கருப்பாகி போச்சுங்க. இவன் எப்படி வெள்ளையாக இருந்தேன், ஆனால் எவ்வளோ கருப்பாகி போச்சு மூஞ்செல்லாம். எனக்கே ஆச்சரியமாக இருக்குது. கல்யாணமானால் இப்படி தான் ஆகுங்களா என்னன்னு தெரியல. கல்யாணம் பண்ணி 2 பிள்ளை பெற்றக்கப்புறம் நம்மளும் கிளவி ஆகணும் தானே, வயசான பிள்ளையா இல்லை. அதனால தான் அங்கே என்னடா பண்ணுறதுன்னு யோசிச்சுன்னு இருக்கு. காசு பிரச்சனைவே ரொம்ப தொல்லை. நீங்கள் கொஞ்சம் ரொம்ப சப்போர்ட் பண்ணுங்கள் கைஸ். நீங்கள் சப்போர்ட் பண்ண தான் நாங்கள் இன்னும் கொஞ்சம் முன்னேற முடியும். எங்கள் சேனலை இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா எங்கள் சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். உங்களால் முடிஞ்ச உதவி எங்களுக்கு வந்து செய்யுங்க. நாங்கள் வந்து உங்கள்கிட்ட வந்து காசு கொடுங்கன்னு கேட்குற மாதிரி இல்லை.
ஏன்னா சப்போர்ட் பண்ணுங்கள். எங்கள் சேனலுக்கு வந்து நீங்கள் வந்து சப்போர்ட் பண்ணால் தான் எங்களுக்கு நாளைக்கு வந்து ஒரு இடத்துல வந்து நாங்கள் முன்னேறி அதில் வந்து நாங்கள் காசு கொஞ்ச நாள் சம்பாதிக்கலாம், எங்கள் குழந்தைங்களுக்கு ஏதாவது வாங்கலாம். அதனால தாங்க நான் சொல்கிறேன். நான் பேசுகிறது உங்களுக்கு வந்து தப்பாக இருந்துச்சுன்னா என்னை ரொம்ப மன்னிச்சிருங்க. சப்போர்ட் பண்ண தான் சொல்கிறேன். மறக்காமல் என் சேனல் சப்போர்ட் பண்ணுங்கள் கைஸ், ப்ளீஸ் சப்போர்ட் பண்ணுங்கள். சரி பாய் கைஸ். நாளைக்கு இன்னொரு வீடியோவில் நான் உங்கள்கிட்ட வந்து பேசுகிறேன். நாளைக்கு என்ன வீடியோ நான் யோசித்து வச்சு நாளைக்கு இன்னொரு வீடியோ பேசுகிறேன். பாய் கைஸ்.